கலிலியோ பூமி உருண்டை என்று சொன்னதற்காக தண்டிக்கப்பட்டாரா? உண்மையில் இல்லை. அவர் காலத்தில் கற்றவர்களுக்கு பூமி கோளம் என்பது ஏற்கனவே தெரியும். வேதாகமமும் இதை குறிப்பிடுகிறது. ஏசாயா 40:22 அவர் பூமியின் வட்டத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என கூறப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் தேவாலயத்துடன் கலிலியோவின் மோதலுக்கு காரணம் என்ன? அது பூமியின் வடிவம் பற்றியது அல்ல, பிரபஞ்சத்தில் பூமியின் இடத்தை பற்றியது. பல நூற்றாண்டுகளாக தேவாலயம் புவிமயக் கொள்கையை ஆதரித்தது. அதாவது பூமியை மையமாக கொண்டு பிற கோள்களும் சூரியனும் பூமியை சுற்றி வருவதாக நம்பினர். ஆனால் கலிலியோ ஒரு மாறுபட்ட கருத்தை முன்மொழிந்தார். அது சூரியமயக் கொள்கை. சூரியனை மையமாக கொண்டு பூமியும் மற்ற கோள்களும் சுற்றி வருவதாக உறுதியாக சொன்னார். கலிலியோவின் இந்த கூற்று பல நூற்றாண்டு கால பாரம்பரியம், அதிகாரம் மற்றும் நம்பிக்கையை சவால் விடுத்தது. தேவாலயம் அறிவியலை முழுமையாக எதிர்க்கவில்லை. ஆனால் கலிலியோவின் கருத்துக்கள் வேதவசனங்களுக்கு முரணானது என்று நம்பினர். சங்கீதம் 104:5 பூவுலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர், அது என்றென்றும் அசைவுறாது என்றும் யோசுவா 10:13 கதிரவன் நடுவானில் நின்றது என்றும் சொல்லப்பட்டிருப்பதை மேற்கோளிட்டு காட்டினர். அவர்கள் பார்வையில் கலிலியோ வெறும் தவறானவராக மட்டுமல்ல, ஆபத்தானவராகவும் தெரிந்தார். கலிலியோ வானியல் மட்டுமல்ல, வேதாகமத்தையே கேள்விக்குள்ளாக்கினார். 1632 கலிலியோ 2 முக்கிய உலக முறைகள் குறித்த உரை எனும் நூலை வெளியிட்டார். அதில் சால்வியாத்தி என்ற கதாபாத்திரம் சூரியமயக் கொள்கையை ஆதரிப்பதாகவும், சக்ரேடோ என்ற கதாபாத்திரம் நடுநிலை கருத்துக்களை கொண்டவராகவும், சிம்பிளிசியோ கதாபாத்திரம் புவிமயக் கொள்கையை ஆதரிப்பதாகவும், மேலும் அவரை ஒரு முட்டாள்தனமான கதாபாத்திரமாகவும் சித்தரித்திருந்தார். அந்த சிம்பிளிசியோ கதாபாத்திரம் போப் அர்பன் 8 வாதங்களை பேசுவது போலவும் அமைத்திருந்தார். பலருக்கு இது போப்பையே ஏளனம் செய்வதாக தோன்றியது. போப் துரோகம் செய்யப்பட்டதாக உணர்ந்தார். கருத்தியல் விவாதம் தனிப்பட்ட பகையாக மாறியது. 1633 கலிலியோ திருத்தந்தை குழு முன் நிற்க நேர்ந்தது. அவர் தன் கருத்துக்களை திரும்பப் பெற கட்டாயப்படுத்தப்பட்டார். மதவிரோத கருத்துக்களுக்கு மிகவும் சந்தேகத்திற்குரியவர் என்று அறிவிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டார். வீட்டுக்காவலில் கண்பார்வையற்று முதுமையடைந்து கலிலியோ தன் பணியை தொடர்ந்தார். அவர் இருளில் மெழுகுவர்த்தியின் ஒளியும் நினைவுகளும் வழிகாட்ட மேலும் புத்தகங்கள் எழுதினார். ஏனென்றால் உண்மையை எக்காலமும் சிறையில் அடைக்க முடியாது என நம்பினார். நூற்றாண்டுகள் கடந்தன. 1992 போப் ஜான் பால் 2 கலிலியோ வழக்கை முன்வைத்தார். தேவாலயத்தின் தவறை அவர் ஒப்புக்கொண்டார். கலிலியோவை நம்பிக்கையும் அறிவியலும் கொண்ட மனிதர் என்று பாராட்டினார். நம்பிக்கை இறுதியாக உண்மையுடன் சமாதானம் செய்து கொண்ட தருணமது. கலிலியோ சூரியன் மையமாக அமைந்துள்ளது என்றார். ஆனால் இன்று அறிவியல் வளர்ச்சியில் சூரியன் கூட அசையாமல் இல்லை. அது அலைபாய்கிறது. கண்ணுக்கு தெரியாத கிரகங்களின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படுகிறது என்று அறிகிறோம். பூமியும் சூரியனும் ஒரு பகிரப்பட்ட நிறை மையத்தை சுற்றி வருகின்றன. அது பேரி சென்டர் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு மாறும், கண்ணுக்கு தெரியாத சமநிலை புள்ளி. சில நேரம் சூரியனுக்குள்ளும் சில நேரம் அதை தாண்டியும் அமைந்திருக்கும். சூரியன் கூட மற்ற கோள்களின் ஈர்ப்பின் தாளத்திற்கு நடனமாடுகிறது. சூரிய குடும்பம் எந்த ஒரு பொருளையும் சுற்றி வருவதில்லை, அது சமநிலையை சுற்றி வருகிறது. யோபு 26:7 அவர் பூமியை எதுவுமின்றி தொங்கவிடுகிறார் என்றும், கொலோசையர் 1:17 அவரிடத்தில் எல்லாம் நிலை பெற்று இருக்கின்றன போன்ற வசனங்களால் வேதாகமம் பேரிசென்டரை கணித்ததா? வேதாகமம் பேரிசென்டரை நேரடியாக கூறவில்லை. ஆனால் இது நமக்கு நினைவூட்டுகிறது, உண்மை நாம் பார்ப்பதை விட ஆழமானது. கடவுளின் வடிவமைப்பு அனைத்தையும் ஒன்றாக பிடித்திருக்கிறது. கலிலியோவின் குரல் ஒரு காலத்தில் அடக்கப்பட்டது. இன்றோ ஒவ்வொரு தொலைநோக்கியிலும், ஒவ்வொரு சமன்பாட்டிலும், உண்மைக்கான ஒவ்வொரு தேடலிலும் அக்குரல் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இது சயின்டிஃபிக் பைபிள் ஸ்டடீஸ் சேனல். நம்பிக்கையும் உண்மையும் சந்திக்கும் இடம். சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணையுங்கள். ஏனென்றால் அடுத்த முறை நாம் ஒரு புதிய உண்மையை வெளிக்கொணர்வோம். அறிவியல் வழி வேதாகமத்தை தொடர்ந்து ஆராய்வோம்.